உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். கன்னி ராசிக்கு இந்த வாரம் அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில செவ்வாய், சனி, புதன், சுக்கிரன் சஞ்சரிக்கிறாங்க. கேது சஞ்சரிக்கிறார். ஆனா சூரியன் விரயத்தில் இருக்கிறது. சந்திரன் புதன் வியாழன் விரயத்துக்கு வர்றது. ஆக புதன்கிழமை வியாழக்கிழமை மட்டும் கூடுதல் செலவு. ஆனா சுப செலவாகும். பயப்பட வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு வாஷிங் மிஷின் வாங்காம இருந்தால் வாங்கிக்கலாம், டிவி மாற்றுறதுன்னா மாற்றிக்கலாம், வேறு எதுனால ஒரு ட்ரெஸ் ஏதாவது எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், ஜுவல்ஸ் ஏதாவது எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செலவுகளை வீட்டு தேவைகள், அலுவலக தேவைகளை பொறுத்துக்கலாம். சிஸ்டம் வாங்கணும்னா வாங்கிக்கலாம், ஃபோன் ஏதாவது ஆர்டர் போடுறதுன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வேலைகளை செஞ்சுக்கலாம். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் வியாழன் செலவுனாலும் உபயோக செலவாக இருக்கும். நீங்கள் குருவாயூரப்பனை நினைச்சு வழிபடுங்க. முடிஞ்ச ஒரு முறை இந்த வாரத்தில் பக்கமாக இருக்கிறவங்க குருவாயூர் போயிட்டு வரலாம். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு நற்பலன்களை கொடுக்கும். வாயு புத்திரனான ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ அனுப பிரசோதயாத்துன்னு சொல்லி வழிபடலாம். அவருடைய பாடல்கள் கேட்டு வழிபடலாம். அவர் என்றும் சிரஞ்சீவியா இருக்கக்கூடியவர். நினைச்ச இடத்துல நினைச்ச நேரத்துல உதவுவார். நினைச்சா போதும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு, சக்கரத்தாழ்வாருடைய வழிபாடு சங்கடங்களை போக்கி இந்த வாரத்தில் மேன்மையை கொடுக்கும்.